ஏமா எனக்கு பொண்ணு வீட்டுல இருந்து கார் தருவாங்களா இல்ல பைக் தருவாங்களா? டேய் அண்ணா முதல்ல உனக்கு பொண்ணு தராங்களான்னு பாடுறா. டேய் தம்பி, சும்மா சும்மா என் நல்ல கூட்டு வந்துட்டு அவ்வளவுதான் என் இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது இருக்கும். அச்சோ டேய் அண்ணா கோச்சிக்கிட்டியா? சொல்றானா கோச்சிக்கிட்டியா? ஆமாடா கோச்சுக்கிட்டான். என்ன உனக்குப்பா? சே கோச்சுக்க நல்லா கோச்சுக்கோ. பாருமா இங்க உன ரொம்ப வந்து நிறன்றாமா. டேய் முருகா சும்மாவே இருக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அவனை இறங்கிட்டே தான் இருப்பியா? அது என்னவோ தெரியலம்மா, உன் பிள்ளைய பார்த்தாதான் எனக்கு இறந்துடும் போல தோணுது. திங்கு வெடி வெறுக்க போறோம் பாரு. எப்ப பார்த்தாலும் பேச்சு பேசிக்கிட்டு இங்கதான் வந்தா. இது ஒரு நல்ல கொஸ்டின். என் பொண்டாட்டி பருப்பு சம்பாதிக்கிறா, அதுக்கு ஏதாவது பொரியல் இருக்குமான்னு கேட்க வந்தேன். எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. டேய் அண்ணா இங்க பெரியங்க பேசிட்டு இருக்கோம்ல, அங்க பாரு ஜேசிபி போய் எட்டி பாரு. டேய் என்ன பார்த்தா என்ன சின்ன பையன் மாதிரி தெரியுதா? ஜேசிபி சத்தம் எனக்கு எப்படி இருக்கும் நல்லா தெரியும். 100 அடிக்கு அந்த இருந்தா கூட ஜேசிபியோட சத்தத்தை வச்சு நான் எந்த பிடிச்சிருந்தா. அட டே விநாயகா, ஏன்டா இப்படி பண்ற? நீ தான் பெரிய மனசு ஆயிட்ட. உனக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், இன்னமும் ஜேசிபி போய் எதிர்பார்த்துட்டு இருக்கிற. இதத்தான் நானும் சொன்னேன், என்னைய மட்டும் திட்டுற. அம்மா ஜேசிபி பெருசா அவ்வளவு பெரிய விஷயமா? அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு தெரியாதுமா. போமா, அது வந்தா நான் பேத்துருவேன். நீ எனக்கு நல்ல பொண்ணை பாருமா போமா. என்னத்தான் உளறனே தெரியல. இங்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணியும் வீட்டுல குழம்பு வைக்காம என்கிட்ட வந்து புரியல் கேட்டுட்டு இருக்கான். இங்க ஒருத்தன் பொண்ணு பார்க்க சொல்லிட்டே இருக்கிறான், ஆனா பொண்ணே அமைய மாட்டது. என்ன வாழ்க்கடா. அம்மாய் சைடு வாக்கலையா மேல கொடுத்துடுற பத்தியா? நான் உங்ககிட்ட அவ சாம்பார் வச்சிட்டா பொரியல் தான் இருக்கான்னு கேட்டேன், ஆனா அவ குழம்பே வைக்கிறதுன்னு போட்டுடுறியே. இதை மட்டும் உன் மருமக கேட்டா உன் மேல இருக்கிற காண்டி சேர்த்து என்னையே செஞ்சிருவாமா.